இந்த அமைப்பு பற்றின ஒரு புரிதல், இந்த அமைப்பு கடந்த காலங்களில் எப்படி பணியாற்றியது என்பதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு என்னிடத்திலே நம்முடைய ஆயிரவழுக்கு சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் டாக்டர் எழிலன் அவர்களிடத்திலேயே எங்களுக்கு எடுத்துரைத்திருந்தாலும் கூட, இந்த நிகழ்ச்சியில் இந்த அமைப்பின் சார்பாக முதல் முறையாக இளம் தலைமுறையினருக்கு, மாணவர்களுக்கு மாதிரி பாராளுமன்ற நிகழ்வுகள், யங் பார்லிமெண்டேரியன் ப்ரோக்ராம் என்கின்ற ஒரு ப்ரோக்ராமை முதலாக இதை நாங்கள் அறிமுகம் செய்து அதனுடைய தொடக்க விழாவும் நிறைவு விழாவும் இன்றைக்கு நடைபெறுகிறது என்று சொல்லுவதிலிருந்து, இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்வதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மட்டுமல்ல, இவற்றில் பங்கு பெறுவதற்கு வாய்ப்பினை நல்கிய உங்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிகளிலே சென்று கல்வி பயின்று நம்முடைய எதிர்காலத்து என்ன வர வேண்டும் என்று தீர்மானித்து அதன் அடிப்படையில் பட்டம் பெறுவது என்பது ஒரு வகை. அது சமூகத்தில் நம்மளை ஒரு அங்கீகரித்துக் கொள்வதற்காக, நான் மருத்துவர், நான் பொறியாளர், நான் வழக்கறிஞர், அல்லது நான் மத்திய அரசுடைய மாநில அரசுடைய தேர்வுகள் மூலம் எழுதி வெற்றி பெற்று அதன் மூலமாக நான் அரசு அதிகாரி அல்லது தனியார் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவை, இவைகளெல்லாம் நம் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரத்திற்கான தேவைகளும், அதே சமயத்தில் நம் வாழ்க்கையை, நம் குடும்ப சூழலை நடத்துவதற்கான தேவையுமாக இருக்கிறது. அது தேவை, அது கட்டாயம். அதை சார்ந்துதான் நம்முடைய வாழ்க்கை, தனி மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி, இந்த தேவைகளெல்லாம் தாண்டி நான் ஒரு மனிதனாக சமூகத்திற்கு என்னால் ஆற்ற வேண்டிய பங்கு என்ன என்று பார்க்கிற பொழுதுதான் சராசரி மனிதர்களிலிருந்து தலைவர்களாக அவர் பார்க்கப்படுகிறார். எல்லோரும் படித்து வேலைக்கு போய் தன் குடும்பத்தை, தன்னை, தன் சுற்றத்தாரை காப்பாற்று என்பது சராசரி மனிதனுடைய நடவடிக்கைகள். ஆனால் அதிலிருந்து இந்த சமூகத்திற்காக நான் பணியாற்ற வேண்டும் என்று உருவாகுகிறவர்கள் தான் சமுதாயத்தில் தலைவராக வருகிறார்கள், சமூகத்திற்கான ஒரு காப்பாளர்களாக, பொறுப்பாளர்களாக வருகிறார்கள். அப்படி அரசியல் தலைவர்களாக, ஆளுமைகளாக மேடையில் இருக்கக்கூடிய என்னை போன்ற நம்முடைய மருத்துவர் எழிலனாக, அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, கட்சியின் தலைவர்களாக இருப்பது என்பது ஒரு வழி. ஆனால் இந்த தலைமை பண்புக்கு கொண்டு வருவதற்காக அரசை தாண்டி, அரசாங்கத்தை தாண்டி, அரசியல் கட்சிகளை தாண்டி, தனியார் தொண்டு அமைப்புகள், இப்போது யங் பார்லிமெண்ட் இப்ப நீங்க நடத்துகிறீர்கள் இல்லையா, இந்த அமைப்புகளுடைய பங்கு என்பது சமூகத்திற்கு மிக முக்கியமான பங்கு. இது இன்றியமையாத பங்கு. நான் எல்லா பொதுநல தொண்டு நிறுவனங்கள் விழாக்களில் பேசுவதெல்லாம் ஒன்று, அரசால மட்டுமே எதையும் சாதித்து விட முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டுகளை வளர்ப்பதற்காக நான் முதல்வன் திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அதே போன்று திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக அரசின் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு அவற்றை வழங்குகிற ஒரு திட்டம் இருக்கிறது. சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பிலிருந்து வரக்கூடிய பெண் குழந்தைகள் எல்லாம் கல்வி கற்பதற்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றோர்களை தாண்டி அரசின் நேசக்கரம் நீட்டப்பட வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அது பெண் குழந்தைகளுக்கு இருக்கிறது என்றால் ஆண் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தமிழ் புதல்வன் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக ஆண் பிள்ளைகளும் உயர்கல்வி பெறுவதற்கு தேவையான நிதி உதவிகளை குடும்பத்தை தாண்டி அரசு செய்யும். இவைகளெல்லாம் ஒரு அரசின் கடமைகளாக, திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த அரசோடு யார் கைகோர்த்து உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த மேடையில் இருக்கக்கூடிய இது போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் மட்டும்தான் இது முடியும். ஒரு சிவிக் ஆக்டிவிட்டிஸ்க்கு கார்பரேஷன் இருக்கிறது, மாநகராட்சியில் மேயர் இருக்கிறார், ஆளுங்கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள், அதற்கான ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கிறது. அடிப்படை பணிகளை செய்வதற்காக இருந்தாலும் கூட எக்ஸ்னோரா போன்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வருவதன் மூலமாக அரசின் கரங்கள் பலப்படுகிறது. அதுபோலதான் நான் இப்ப பட்டியலிட்டு சொன்னப்பட்ட திட்டங்கள் எல்லாம் ஒரு அரசு தன்னுடைய மாணவர்களுக்கு, தன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய முடியும் என்பதை பார்த்து செய்தாலும் கூட அரசோடு கைகோர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு வகிப்பது என்பது இது போன்ற NGOs மூலமாகத்தான் நடைபெற முடியும். அப்போதுதான் ஒரு முழுமையான
ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை அரசின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் மக்களுக்கு நம்ம வழங்க முடியும். சரி, இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2 நாட்களாக உங்களுடைய பயிற்சி வகுப்புகளிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த யூத் பாலிசியிலிருந்து நீங்கள் அதிலிருந்து உள்வாங்கியவற்றை, நீங்கள் புரிந்ததை, அதைவிட மிக அதிகமாக என்ன செய்யலாம் என்ற ஒரு பெட்டர்மெண்ட், ஒரு தாட்ஸ், ஒரு 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 கருத்துருக்களை, ஒரு ஐடியாஸ் எல்லாம் நீங்க கொடுத்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஐடியாக்கள் எல்லாம் நாளைக்கு சொல்ல முடியாது. இதுவே ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டமாக, ஒரு செயல் வடிவமாக, ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடியதுதான். அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எங்கிருந்து வருகிறது? கீழிருந்து தான் வருகிறது, வானத்திலிருந்து எங்க வருவதில்லை. இன்னைக்கு நான் எங்க நான் பாதிக்கப்படுகிறேன் என்று ஒருவன் சொல்லுகிற பொழுது அந்த பாதிப்பை சரி செய்வதற்கான வழி என்ன என்று யோசிப்பதில் தான் திட்டங்கள் உருவாகிறது. அப்படிதான் யூத் பாலிசியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஷரத்துக்களை எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு அவரவர் புரிந்த மொழியில், புரிந்த நடையில், புரிந்த வகையில் நீங்கள் எல்லாம் ஒரு பேப்பராக, ஒரு 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 தீசிஸாக நீங்க சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாம் எதிர்காலத்தில் ஒரு பாலிசி மேக்கிங்காக இருப்பதற்கு இது உதவியாக இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வது, உங்கள் மூலமாக நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், இளைஞர்கள், மாணவர்கள் அல்லது கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், இளம் தலைமுறைகளுக்கு நேரடியாக அரசியலுக்கு வர வேண்டிய தருணம் அது அல்ல. பள்ளி படிப்பு படிக்கக்கூடியவர்களாகவோ அல்லது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாகவோ உங்களுக்கு டைரக்ட் இன்வால்மெண்ட் இந்த பாலிடிக்ஸ் தேவையே இல்லை. ஆனால் அரசியலை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், அரசியல் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் முன் ஆட்சி செய்கிற அரசு ஒழுங்கான அரசாக, முறையான அரசா? இன்றைக்கு இந்த கருத்தை சொல்லுகிற ஒரு தலைவர் உள்ளோக்கத்தோடு சொல்லுகிறாரா, உண்மையிலே சமுதாயத்தினுடைய நலனுக்காக சொல்லுகிறாரா என்பதையெல்லாம் நீங்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அரசியலை பற்றின ஒரு புரிதல், அந்த தெளிவு என்பது உங்களுக்கு அவசியம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, படிக்கிற வயசுல உனக்கு எதுக்கு அரசியல் வாங்க? படிக்கிற வயசுல கட்சிக்குள்ள போய் நீங்க கொடி பிடிச்சி அரசியல்வாதி ஆகணும்னு சொல்லல. படிக்கிற வயசுல கட்சிகள் என்ன, ஆட்சிகள் என்ன, அரசியல் என்னன்றது நாம் தெரிந்து கொண்டால்தான் இன்றைக்கு எத்தனையோ புதிய புதிய தலைமுறைகளாக இருக்கக்கூடியவர்கள், இளம் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் திடீர் என்று நான் தலைவராக இருக்கிறேன், நான் கட்சியை தொடங்குகிறேன், நான் தேர்தலில் நிற்கிறேன், நான் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வருகிறேன் என்று புது புது தலைவர்கள் நாம் உருவாகிறவர்களை நாம் அடையாளம் காண முடியும். யார் சமூகத்திற்கு உண்மையிலே பணியாற்றுகிறார்? நான் இந்த இடத்தில் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் ஒரு கருத்தை கூட பகிரங்கமாக சொல்லுகிறேன். யார் வேண்டுமானாலும் ஒரு கட்சியினுடைய தலைவராக வர வேண்டும், யார் வேண்டுமானாலும் அரசியல் தேர்தலில் நிற்கலாம். ஆனால் நீங்கள் கட்சி தொடங்கிய அடுத்த தேர்தலில் நிற்பது என்பது சுயநலம். ஆனால் கட்சி தொடங்கி குறைந்தபட்சம் 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு பணியாற்றிய பிறகு தேர்தல் அரசியலுக்கு வந்தால் அது உள்ளபடியே இந்த நாட்டு மக்களை நீங்கள் நல்வழிப்படுத்துவதற்காக அரசியலில் வந்ததாக கருதி கொள்ள முடியுமே தவிர, நீங்கள் கட்சி ஆரம்பித்து உடனடியாக தேர்தலில் பிறகு நாம் இந்த நாட்டை நான் காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம், காப்பாற்றுவது நாட்டை அல்ல, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வருவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர அவர்கள் நாட்டை காப்பாற்றுவதாக இருக்க மாட்டார்கள். நான் சொல்லுகிற கருத்தையின் லைட்டர் வேறு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதுல ஒரு உண்மை இருக்கிறது. நான் இந்த பொறுப்புக்கு வருகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால், நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தினோடு நான் பணியாற்றியிருக்கிறேன். 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் நான் இயக்கத்தில் பணியாற்றியது மட்டுமல்ல, இந்த இயக்கம் சமூகம் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரும்போது, மக்களுக்காக நடத்துகிற போராட்டங்களில் மக்களோடு நிற்கிற பொழுது மக்களுடைய பிரச்சனை எங்களால் உணர முடிகிறது. பிறகு எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பின் மூலமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக வருகிற பொழுது எங்களை அறியாமலேயே மக்களுடைய குரல் தான் எங்கள் காதிலே ஒலிக்குமே தவிர எங்களுடைய சுயநல கருத்துக்களோ எண்ணங்களோ அவை எதையும் எந்த இடத்திலும் திணிக்கப்பட மாட்டேன். நான் இறுதியாக ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் படிக்கின்ற காலத்தில் புத்தக படிப்பு மட்டுமே போதாது என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை தாண்டி சமூகம் சார்ந்த சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு நீங்க டிஜிட்டலா கூட படிங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய அகாடமிக் கரிக்குலம்,
இந்த புத்தகங்களை தாண்டி பொதுவான புத்தகங்களை நாம் வாசிக்கின்ற பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். நான் இதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொரோனா மிகப்பெரிய பாடத்தை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது. என்னுடைய பையன் இன்னைக்கு +2 படிக்கிறான், இன்னொருத்தவன் இன்னைக்கு 9th படிக்கிறான். ஆனா கொரோனா வரும்போது அவன்லாம் இன்னும் கொஞ்சம் சின்ன கிளாஸ். அப்போ எல்லாருக்குமே எங்களுக்கு வழியே தெரியாத போது என்ன வழினா, ஆளுக்கு ஒரு புக் வச்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதன் மூலமாக நிறைய செய்திகளை நான் பெற முடிந்தது. நான் இன்னொன்று கூட ஒன்று சொல்லுவேன், என்னுடைய பர்சனல் லைஃப்பை நான் சொல்லுகிறேன். 2016 எனக்கு MLA சீட்டு கொடுத்தாங்க. ஆனா MLA சீட்டு கொடுத்த பிறகு நான் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துட்டேன். தோத்த பிறகு என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்ன, எதிர்காலம் என்னன்றது நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சு நான் பயந்து போயிருந்தேன். அடிப்படையில் நான் ஒரு வழக்கறிஞர். என்னுடைய வழக்கறிஞர் தொழிலை நான் விட்டு நான் அரசியலில் வந்து தேர்தலில் நின்றிருக்கிறேன். ஆனால் தேர்தலில் நின்ற பிறகு தோல்வி ஏற்ற பிறகு நான் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போகுதா அல்லது நான் வந்து அரசியலில் இருந்து பணியாற்றுவதா என்று எனக்கு டெசிஷன் எடுக்க முடியவில்லை. அப்போது என் மனைவி ஒன்றை சொன்னார், உங்களை அடையாளம் கண்ட ஒரு தலைவன் உங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறார், இன்றைக்கு வந்து நீங்க தோத்துருக்கிறீங்க. ஆனா உங்க கட்சி இன்னைக்கு தோத்து போச்சு. உங்க கட்சி ஆட்சியில் இருந்தா நீங்க கோர்ட்டுக்கு போங்க. உங்க கட்சி தோத்து போயிருக்கிறனால நீங்க உங்க தலைவரோட போய் இருந்து நீங்க கட்சி வேலையை பாருங்க, நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தி அப்புறம் பார்க்கலாம், இருக்கிறத வச்சு நம்ம குடும்பத்தை நடத்துவோம் என்ற ஒரு பின்புலம், ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்தாங்க. சரி, தைரியத்தை கொடுத்துட்டாங்க. ஆனா என்னுடைய மனசு வேதனைகளை, என்னுடைய மன அழுத்தத்தை நான் எங்க போக்கணும் அப்படின்னு பார்த்தபோது என்னுடைய லைஃப் பேட்டர்னே மாறி போச்சு. நைட்ல தூக்கம் இல்லை, தோத்து போயாச்சு, அரசியல் எப்படி இருக்கு, மறுபடியும் சீட்டு கிடைக்குமா, நான் எங்க போய் நிக்கிறது, இப்படிலாம் இருக்கும்போது விடிய இரவு விடிஞ்சிரும். காலையில 6 மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. 6 மணிக்கு அப்புறம் தான் தூங்குவேன், மத்தியானம் வரைக்கும் தூங்குவேன். என் லைஃப் பேட்டர்னே மாறி போச்சு. இப்படி இருந்தா நம்ம உருப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகுதான் சில புத்தகங்களை, திராவிட இயக்க வரலாறு, நீங்க உங்களுக்கு என்ன புக் இருக்குதோ சில புத்தகங்களை நான் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். படித்த பிறகுதான் அந்த அழுத்தத்திலிருந்து நான் வெளிவந்தேன். பல புதிய தரவுகளை என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் திமுகவில் முன்பிருந்ததை விட இன்னும் அதிகமாக ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று நான் அதிகமாக உயரத்தில் சென்று அடைவதற்கு அந்த காலத்தில் புத்தகங்கள் படிப்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருந்தது என்ற என்னுடைய தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட நான் ஏன் ஷேர் பண்றேன்னா, நம்மளுடைய பாட புத்தகங்கள் என்பது அகாடமிக், அதுல மார்க் வாங்குறோம், பாஸ் வாங்குறோம், டிகிரி வாங்குறோம். சமுதாயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை, பொதுவான புத்தகங்களை படிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் எதை நோக்கி தேர்வு செய்து எந்த புத்தகங்களை தேர்வு செய்து படிக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கே தெரிந்துவிடும். அது படிப்பதன் மூலமாக இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுடைய சப்ஜெக்ட்ல கூட நீங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம். உங்க சப்ஜெக்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்கள்ல தாண்டி இன்னும் விதமான ஒரு ஆன்சர்ஸை நீங்க சிந்திக்கலாம். இதை சிந்திப்பதன் மூலமாக என்ன, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்க எழுத போகும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாக அந்த கிராஸ்பிங் பவர் கிடைக்கும், இனோவேட்டிவ் தாட்ஸ் கிடைக்கும், கிரியேட்டிவிட்டி ஆக்டிவிட்டிஸ் கிடைக்கும். இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த தன்னாளர் அமைப்பு உங்களுக்கான இந்த பயிற்சி பட்டறையை உருவாக்கி இருக்கிறது. இதை இந்த நிர்வாகிகளோடு நான் பேசுகிற பொழுது இவங்க ஒரு செலக்டிவான அல்லது இவங்களோடு என்ரோல் பண்ணி இருக்கக்கூடிய பள்ளிகள் ஏறத்தாழ 300-600 பள்ளிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அரசின் பிரதிநிதியாக இருக்கிறோம் நாங்கள் இருவரும். நான் அண்ணனை வைத்தே கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து அரசு, சென்னை மாநகராட்சி அல்லது கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய என்ரோல்மெண்ட்டை கூடுமானவரை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். அதற்கான தேவைகளை, உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I really wish my colleague and my brother Paranthamen, as a legislative member, we are companions as you were in our assembly in Tamil Nadu. So usually he sits behind me, I'm in the front. So whenever I stand up to put up a question or I speak up in an issue, I hear claps from him from behind. And when he speaks up, usually I turn around my face towards him and wish him success. Because we are the first timers into our assembly, I should thank our Honorable Chief Minister, Sri MKS, for providing educated youngsters to participate in the assembly. Here, myself as a doctor, a practicing doctor, and Paranthamen as a legislative, as a practicing leading lawyer, who compromised his successful profession to enter into political field.
but I'm quite selfish maintaining my profession. Still, I see patients. See, this particular intervention, what they have done today is awesome. See, they have picked up various schools, enrolled various schools, brought the brightest of the mind to discuss in this arena, which looks like a parliament per se, right? So, you know very well, after Paranthamen MLA took over, he was instrumental for renovation of this particular building, what you're sitting. To have a wonderful parliament demo session arranged in this fashion. So I should thank R. Anand for giving our children a wonderful opportunity here. See, kids, actually, see, when we say politics, right, first thing comes in the mind, corruption. Everyone says all politicians are corrupt. Right? The politicians, people come into political parties, irrespective of any political party, just to make money, just to fill up their pockets. That's the narrative is being brought up in various mass media, in movies. In any movies you take, politicians always seen as villains. Right? So, but what I've done there, even our parents, right? We had a discussion before coming to the arena. Sports as a profession was a discussion in your parliament. Why our parents are not seeing sports as a profession? Again, the same questions here. We should ask our parents why we are not seeing politics as a scope in future. Because our parents are quite concerned about us, about our safety. This politics is very conducive outside. Murders, lot of smear campaigns, lot of sensitive areas. So any bold step by a youngster who aspires to become a politician has various stumbling blocks. So that fear concept has evolved over us so that our parents are okay for us to participate in these type of mock parliaments, but they are apprehensive for us to participate in original parliaments. So why it's so? That's a big question. So this young parliament concept is to break the fear of the parents, bring in players like us who are actual legislators, who undergo the test of electoral politics, participating in conventional political scenarios, overcoming all types of criticism, winning the people hearts, then coming to you as MLAs to provide dramatic examples before to you as well as to parents. Yes, we can manage. We can manage a decent life. We can manage a decent productive life. We can manage a decent productive family life. At the same time, we can balance an active political life. So that's the examples of us. We have got an MLA to share his own personal experience. How his family supported him. How his better off supported him to be. I have my own stories too. My wife is a practicing dentist. My family is there. My 2 children are studying in school. But here am I balancing both. Yes, my children, it's high time that you should see politics as an option when you escalate above. Because politics is an area where you influence the life of the people by policy changing. See, today you discuss about climatic change. You discussed about artificial intelligence. You discussed about sports as a profession of life. You had debates. You brought a no confidence motion. Imagine bright minds like you, when you grow up and participate in a parliament or participate in assembly, what type of productive policies will get for our country, for our people. So why don't we have to overcome those filters is a big question. I'll tell you about the first filter. You know, say for example, in 1920s, a young student was not allowed to sit with his fellow students. He was given a gunny bag to sit outside. He was not allowed to drink water from the common tank because he was an untouchable. Because our society discriminates based on caste, based on birth, and mark our own fellow brothers as untouchables. And one untouchable comes to the school teacher, the school management, the school students treat him as untouchable, not allow him to sit in a classroom, give him a gunny bag and give him a separate utensil to drink water.
The untouchable student rose up, he escalated, had his higher education in Columbia University, had his higher education in the London School of Economics. He came back to us and given us the Constitution of India. The basic structure of this parliament today, or the discussion today about the ruling party and the opposition party, no confidence motion, then committees, it is a brainchild, it's a brain work of one particular man, Dr. Ambedkar, who gave us the Constitution for India. The society discriminated him. He would have entrenched his heart full of hatred, right? But what he gave back, he didn't give hatred. He gave compassion. He gave back empathy. He gave us the Constitution for us to rule. And because of that Constitution, we as a country are surviving this 70 years of experiment. Imagine without that Constitution, where would have been? When Dr. Ambedkar was framing up the Constitution, people asked about what's the basis on structure this Constitution will perform. He brought in the principles of equality, liberty, and fraternity, or universal brotherhood. People question, you are imbibing this idea from the West. After the French liberation, these principles were found. Why are importing the ideas from the West? But Ambedkar replied, guys, no, I am not from the West. I have taken this foundation from the East. I have taken the foundations of equality, liberty, and fraternity from Buddhism, from Lord Buddha, who is from this particular country. And from that principles, I framed up this Constitution. So this Constitution, what we are, what the secularism and the socialism and the social justice, what we are enjoying today, the equity, what we are enjoying today, the fundamentals we are enjoying today, it's about the Constitution, where this particular youth parliament is functioning. That is one aspect. Imagine the filters, imagine the discrimination, imagine the fight, what Dr. Ambedkar would have faced. Now, as an intellect, he gave his wisdom to the country. And we are as Indian citizens because of him. That's one entity. Coming to the second component. See now, Paranthamen sir, my brother, spoke in Tamil. He is well versed in English language. I have seen him debate in English language in various Senate meetings. But he preferred his language in Tamil, his mother tongue, to give his thoughts. Here am I, Paranthamen sir knew very well that I can converse very well in Tamil. Since he spoke in Tamil, I took a concept of English. So welcome to Tamil Nadu. This is a land of two language policy, Tamil and English. It is because of one man who named this particular Madras presidency as Tamil Nadu. It is Aringar Anna who fought for two language policy in this country. Fiery legislator, was a founder member of DMK, a unique party, foundations on state rights, federalism, state autonomy, social justice, and linguistic protection. So, we started this fight. This fight is not about language chauvinism. It's to fight to preserve our culture. It's a fight to understand the policymakers sitting at the parliament to say that we are a pluralistic country. Each and every state has its own culture, identity, and language. And my particular state fought for it and showing way to other linguistic states which make up the country. That's what Nehru said, unity in diversity. That was Ambedkar respected the linguistic commission. Don't come and impose any particular language which is alien to us. I have got my mother tongue, Tamil, to speak to my mother, to protect my culture. And I have my wonderful language, English, to speak to the external world to take care of my development. So here we are riding on the two language policy because of a legislation passed in Tamil Nadu in the year 1967, where we framed up and showed the way to the entire India the pathway of development.
So we remember Anna. So huge protest was going on during the period of anti-Hindi struggle. It's not against Hindi language, it is against Hindi imposition, to be more specific. It's about Hindi imposition, not against Hindi language. All the DMK cadres were arrested. They were put into jail for months together. Our DMK senior patriarch, after Anna, was Dr. Kalingar. Kalingar, Anna, Nedunjeliyan, Madhiyazhagan, in 3 to 4 months of their life in the jail, they developed something called mock parliament, mock administration within the jail. They were put under 4 months and 5 months into the jail. So what to do? They developed a ministry who's a chief minister within the jail. It was somewhere 15 or 20 years, young chaps sitting together, organizing. One was responsible for the food, he was food committee. One was responsible for education, to educate his party cadres about various worldwide history. One was education minister in the jail. And one was a sports minister who was involved in the sports activity for his jail mates. And one was always a coordinating minister for all the ministries. So they ran a mock cabinet as jailmates within the jail during the anti-Hindi imposition struggle. They won and they captured power in '67 to form the original cabinet. The second example which I am giving you is about the importance of mock parliament. I have given you a typical example how a mock administration happened in the central jails, and later they came to capture power to administer this particular state. So my friends, politics is a huge space. Conducive environment is very much there. Your participation is essential. Your intellect is essential for the community and for the country at large. So these type of engagement should be essential and necessary and should be an ongoing affair. And I would also put a word to the parents to make your children participate in these type of programs, engage in this type of programs. And we are legislators, we ask the organizers, as Paranthamen told, that we'll go much more, one more segment to government schools to have similar type of exercises. So even they will have an opportunity to access to these type of engagement and policy making. Thank you.